Hi to all. அனைவருக்கும் வணக்கம். கற்பது ஐஏஎஸ் வாயிலாக தங்களை மீண்டும் சந்திப்பதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் நண்பா. எல்லாரும் நிறைய எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்க. சரி, நம்ம கற்பது ஐஏஎஸ்ல டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கு பாத்தீங்கன்னா ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல இருந்து ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தோம் நம்ம டெலிகிராம்ல. நீங்க இங்க ஓரத்துல பாத்தீங்கன்னா டெலிகிராம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஒரு இன்ட்ரோ மாதிரி கொடுத்துட்றேன். நிறைய பேருக்கு தெரியணுங்கிறதுக்காக. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நீங்க பாத்துக்கிட்டு இருக்கக்கூடியது டெலிகிராம். ஓகேங்களா? இது பாத்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் புக். ஓகேயா? இது ஒர்க் புக்கு, இங்கிட்டு இருக்கிறது டெலிகிராம். இப்ப ரெண்டையும் பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. டெலிகிராம்ல இருக்கக்கூடிய கொஸ்டினுக்கு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம சின்னதா ஒரு டிஸ்கஷன். ஓகேங்களா? ஏன்னா இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு நிறைய தவறுகளோட பாத்தீங்கன்னா டெலிகிராம்ல கிளிக் பண்ணிருக்கீங்க ஆன்சரை. ஸோ அதனால உடனே இந்த வீடியோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம உள்ளுக்குள்ள போவோமா? ரைட், சரி, இதெல்லாம் அழிச்சிருவோம். சரி, இப்போ நேரடியா நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு புக்கை பாருங்க. ஒரு புக்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா வழிமுறை என்னென்னு கொடுத்துருக்காங்க. 1ல இருந்து 5 கொஸ்டினுக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் செவ்வகம், சதுரம், வட்டம், முக்கோணம், ஓகேங்களா, இந்த ஆகியவை முறையே நிலக்கரி, இரும்பு, தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி செய்யப்படும் இடங்களை குறிக்கிறது. இதன் அடிப்படையில் கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்கவும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் கொஞ்சம் சேஃப்டிக்காக பாத்தீங்கன்னா இந்த ஓரத்துல எடுத்து எழுதிட்டேன். ஓகேயா? ஸோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா நான் இங்க எடுத்து எழுதியிருப்பேன். ஓகேங்களா? செவ்வகம்னா நிலக்கரி, சதுரம்னா இரும்பு, வட்டம்னா தங்கம், முக்கோணம்னா வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டேன். ரைட். ஸோ அப்போ கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கும். இந்த மாதிரி இந்த கொஸ்டின் இப்படி கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி எடுத்து எழுதிடுங்க. அது நமக்கு ஈஸி. ஓகேயா? ஸோ இப்போ இந்த பிக்சர் பாருங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. நீங்க இப்ப டெலிகிராம் பாத்தீங்கன்னா கூட சில கொஸ்டின்ஸ் பாத்தீங்கன்னா நான் இங்க கொடுத்துருப்பேன். இங்க பாத்தீங்கன்னா 1வது கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு எப்பகுதியில் இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் உற்பத்தி செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எந்த பகுதியில இரும்பு மற்றும் தங்கம்? ஓகே, அப்ப இரும்பு மற்றும் தங்கம்னா என்னென்ன வரும்? இரும்புனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இரும்புக்கு சதுரம்னு இருக்கு, அப்புறம் வட்டம்னு இருக்கு. ஓகேயா? சரியா? இரும்புன்னா பாத்தீங்கன்னா இந்த 2 இது. ஓகே, சோ அப்ப இதுக்குள்ள இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 இதுக்குள்ள பொதுவான நம்பர் மட்டும் எடுக்கணும். இரும்பு மற்றும் தங்கம் மட்டும் சொல்லும் போது இந்த கட்டமும் அதாவது சதுரமும் ரவுண்டுக்குள்ள இருக்கிறது மட்டும் நம்ம ஒரு நம்பர் எடுக்கும். அதுதான் இந்த கொஸ்டினுக்கான இதுவே. ஓகேயா? சோ அப்ப இங்க பாருங்க, சதுரம் அதாவது இரும்பு, அப்புறம் வட்டம். ஓகேயா? சோ இது 2 வரும். இப்ப இந்த கட்டம் அப்படின்னு சொல்லும் போது 3 பாத்தீங்கன்னா கட்டத்துக்குள்ள மட்டும் தான் இருக்கு. அப்ப 3 எடுத்துடணும். ரவுண்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா இங்க 4 இருக்கு. ஓகேயா? இங்க கட்டமும் இருக்கு. ரைட். இப்ப இந்த 2 பாத்தீங்கன்னா செவ்வகத்துக்குள்ளேயும் வருது. அப்ப இதுவும் வராது. முக்கோணத்துக்குள்ள 8 வருது. சோ இப்படி பார்க்கும்போது 4 மட்டும்தான் வரும். ஓகே, அந்த கட்டமும் வட்டத்துக்கும் பொதுவா இருக்கிறது 4. சோ அப்ப இதுக்கான ஆன்சர் நான் டெலிகிராம்ல கிளிக் பண்றேன் 4. எத்தனை பேர் 4 கிளிக் பண்ணிருக்காங்கன்னா 41% பேர் 4ன்னு கிளிக் பண்ணிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரி ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ஒரு வீடியோ கற்பது ஐஏஎஸ்ல மட்டும் தான் நாங்க கொடுக்குறோம். ஐ திங்க் நீங்க எந்த யூடியூப் சேனல்லையுமே இந்த மாதிரி டெலிகிராம் குவிஸையும் அதுக்கான ஒர்க் புக்கையும் சேர்த்து இது வரைக்கும் எந்த சேனல்லையும் பார்த்துருக்க மாட்டீங்க. இதுவும் ஒரு தனி முயற்சியா நாங்க பண்ணியிருக்கோம். ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி எல்லாம் உள்புகுத்து நிறைய பாத்தீங்கன்னா வீடியோஸ் அடுத்தடுத்து வர்றதா இருக்கு. ஈவன் நிறைய என்ன சொல்ல ஆர்டிபிஷியலா பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். சரி, அடுத்த கொஸ்டின். எப்பகுதி தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி குறிக்கிறது? ஓகேயா? ஸோ இப்போ என்ன சொல்றாங்க? தங்கம் மற்றும் வெள்ளி மட்டும். நீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க. தங்கம்னா வட்டம், வெள்ளினா முக்கோணம்.
ஓகேங்களா, வட்டம் மற்றும் முக்கோணம். சோ இப்ப இதெல்லாம் அடிச்சிடலாமா? இதெல்லாம் அடிச்சுட்டு பாருங்க, வட்டம் மற்றும் முக்கோணம். ஓகே, அடிக்கிறேன்னு சொல்லிட்டு சோ அப்ப இங்க இருக்கு வட்டம் மற்றும் முக்கோணம். இந்த பார்ட் மட்டும் தான் நம்ம எடுக்கிறோம். ஓகேயா, சோ இப்ப இந்த 8 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8 வந்து பாத்தீங்கன்னா முக்கோணம் கட்டமும் வந்துருது. இப்ப இந்த வட்டமும் வந்து இதுவும் இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 10 மட்டும்தான். சோ அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10 தான் இருக்கும். அடிப்போமா? 59% பேர் 10ன்னு அடிச்சிருக்கீங்க. சூப்பர், வாழ்த்துக்கள். சரியான விடை அடித்தவர்களுக்கு வாழ்த்துக்கள். சரியான விடை அளிக்கலைன்னா கத்துக்குவோம், பிராக்டிஸ் பண்ணுவோம், வந்துரும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, 3வது கேள்வி. எப்பகுதி 4 தாதுக்கள் உற்பத்தி செய்யப்படும் பகுதிகளை குறிக்கிறது? 4 தாதுக்கள் அப்படின்னு சொன்னா இந்த எல்லாமே. சோ அப்ப எல்லா நம்பருமே எல்லா இந்த இதுக்குள்ள ஃபிகருக்குள்ள எந்த நம்பர் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். நல்லா கவனிச்சிங்கனாலே எல்லாத்துக்கும் உள்ள வர்றது இந்த 8 தான். ஏன் இந்த 8ங்கிறது முக்கோணத்துலயும் இருக்கும், கட்டத்திலையும் வரும், செவ்வகத்திலையும் வரும், ரவுண்டுக்குள்ளேயும் வரும். சோ அப்ப 8 தான் இருக்கும். இது ஈஸியாவே சொல்லிடலாம். ஓகேங்களா, இந்த இது 8 அப்படின்னு சொல்லிட்டு 48% பேர் 8ன்னு கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல இருந்து நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கீங்க. இந்த 2 கொஸ்டின். எப்பகுதியில் வெள்ளி மட்டும் இருக்கக்கூடாது, வெள்ளி அல்லாது, அதாவது என்ன சொல்ல வர்றாங்கன்னா எக்ஸப்ட் சில்வர், நிலக்கரி, இரும்பு மற்றும் தங்கம் உற்பத்தி செய்யப்படுது, வெள்ளி மட்டும் இருக்கக்கூடாது. இங்க வெள்ளி எது அப்படின்னு கேட்டா முக்கோணம். அப்போ முக்கோணம் மட்டும் இல்லாம எது எதெல்லாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஓகேயா, சோ அப்ப இந்த முக்கோணம் மட்டும் இருக்கக்கூடாதுன்னா இந்த நம்பர் எல்லாம் எடுத்து விட்டுருங்க. ஓகேயா, வெள்ளி இல்லாம இப்ப இந்த 4க்குள்ள எது வந்து பொதுவானது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 4 எது பொதுவானது, வெள்ளி மட்டும் இல்லாம. நல்லா கவனிச்சீங்கன்னா 3 வந்து வெறும் 3 வந்து பாத்தீங்கன்னா சதுரம் இருக்கு. சோ அப்ப இரும்பு மட்டும், அப்ப இது வரல, இதை எடுத்துருங்க. இப்ப 4 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த வட்டமும் சக்கரமும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, சதுரமும் இருக்கு. ஓகேயா, சக்கரம்னு சொல்றேன், சதுரமும் இருக்கு. சோ அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா இரும்பு தங்கம். சோ அப்ப இங்க வந்து 9 பாத்தீங்கன்னா வந்து இந்த சர்க்கிளான வட்டமும் ரெக்டாங்கிள் மட்டும் இருக்கு, செவ்வகம் இருக்கு. சோ அப்ப அதுவும் வராது. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா வெள்ளி முக்கோணம் இல்லாம அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க பாத்தீங்கன்னா 2 வருது. இதுக்குள்ள நீங்க சொல்லலாம் சார் 11 வரும்ல, இல்ல 5 வரும்லன்னு சொன்னா, அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இங்க கட்டம் வந்து இருக்காது. ஓகே, சதுரம் வந்து பாத்தீங்கன்னா இருக்காது 11ல. 5லயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வகம் இல்ல. சோ அதனால இந்த 2ம் வராது. 2 மட்டும் தான் ஆன்சர். ஓகேயா, சோ அப்ப 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க கிளிக் பண்ணுவோம். இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் தப்பு, 27% தான் 2ன்னு கிளிக் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து 5ன்னு கிளிக் பண்ணிருக்கீங்க, தவறான விடை. ஓகேயா, சோ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆன்சர் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவோம். 2 அப்படின்னு சொன்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஆப்ஷன் ஏ அப்படின்னு சேர்த்தும் போட்டுருவோம். ஓகே, அப்பதான் வந்து கன்ஃபியூஸ் ஆகாம இருப்பீங்க. சரி, இப்ப அடுத்த கொஸ்டின். அடுத்ததும் பாருங்க, எப்பகுதியில் இரும்பு அல்லாது, இரும்பு இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்கிறாங்க, வெள்ளி அல்லாதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இரும்பு இல்லாம நிலக்கரி, தங்கம் மற்றும் வெள்ளி, நிலக்கரி, தங்கம் மற்றும் வெள்ளி உற்பத்தி செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்ப ஒர்க் புக்ல வாங்க, இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எல்லாத்தையும் அடிப்போமா திருப்பி? எல்லாத்தையும் அடிச்சிருவோம். ரைட்டு. இப்ப என்ன கேள்வி என்னப்பா வந்துச்சு, இரும்பு இருக்கக்கூடாது. ஓகேயா, இப்ப இரும்பு அப்படின்னு சொல்லும் போது கட்டம், இப்ப இந்த கட்டம் மட்டும் இல்லாம பாத்துக்குவோம், இரும்பு இல்லாம. ஓகேயா, அப்ப இது போயிரும், இதுல போயிரும், இது போயிரும். தென் நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா 8 இருக்குமா அப்படின்னா 8லயும் வந்து இது இருக்கு, அதனால இது போயிடும். இப்ப இதுக்குள்ள மட்டும் காமனானது எது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னாலே ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு செவ்வகத்துக்குள்ள இதுவும் வராது, செவ்வகம் மட்டும்தான் இருக்கு அதனால வராது. இது கட்டம் மட்டும்தான் இருக்கு அதனால வராது. இதுல 11ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முக்கோணம் வரல, அதாவது வெள்ளி வரல. ஓகேயா, சோ அதனால இந்த இது வராது. இதுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்கன்னா அது ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. 9ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு
இந்த மன்னிக்கணும், ட்ரையாங்கிள் வந்திருக்காது. ஓகேங்களா, சர்க்கிள் மற்றும் ரெக்டாங்கிள் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா வருது. ஸோ அதனால இது வரும். ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 10. ஓகேயா, ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பொதுவானது, இந்த இடத்துல பொதுவானது வந்து பாத்தீங்கன்னா 10 வரும். ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க 10ன்னு அடிச்சீங்கன்னா கிட்டத்தட்ட 47% கரெக்டா கொடுத்துருக்கீங்க. ஓகே, 32 பேர் இப்ப கிளிக் பண்ணிருக்காங்க. அதுல 47% 10 அப்படின்னு செலக்ட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும்னா காட்டல. ஓகே, சோ அப்ப யூஸ் பண்ணிக்கோங்க. எப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு அடிக்கணும்னு யோசிங்க மக்களே. ரைட்டா, புரியுதா உங்களுக்கு? இந்த மேக்ஸ் புரிஞ்சிருச்சா? இந்த மேக்ஸ் புரிஞ்சுச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நான் இன்னொரு சில மேக்ஸ் வந்து கேட்டிருந்தேன், அதனுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு வரும். அதாவது இந்த ட்ரெயின் சம், ஓகேங்களா, ட்ரெயின் சம் வந்து பாத்தீங்கன்னா சமநீளம் உள்ள இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே கொடுத்துருந்தேன். இங்கிலீஷ்ல பாக்குறவங்க, இங்கிலீஷ்ல வேணும்னு சொல்றவங்க நான் பிக்சர் வந்து மேலேயே கொடுத்துருக்கேன். ஏன்னா ரெண்டையும் சேர்த்து என்னால பிக்சர் வைக்க முடியல. ஓகேயா, பிக்சர் கொடுத்துருந்தேன், காணோம், எங்க போச்சு அந்த பிக்சரு? இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு ஒரு பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தோம். சரி, இங்க பிக்சர் இல்லைன்னா நான் கொடுக்குறேன், இங்கிலீஷ் வெர்ஷனும் சேர்த்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் சம் வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.